ஒரு ஊர்ல ஜூலி என்ற பொண்ணு இருந்தது. அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம். எப்ப பார்த்தாலும் நைட் ஃபுல்லா டிவி பார்த்துட்டு, செல்ல நோண்டிட்டு, ராத்திரி ஃபுல்லா ரொம்ப நீண்டரான கண் விழிச்சுட்டு காலையில பார்த்தா ரொம்ப நேரம் தூங்குறது. இதுதான் கெட்ட பழக்கமா இருந்துச்சு. அது பார்த்தா 3 மாசமா அதுக்கு தூக்கமே போயிடுச்சு. ஏன்னா பக்கத்து வீட்ல ஆனந்தி அப்படின்ற பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி சேவல் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சேவல் காலையில 5 மணிக்கெல்லாம் கூவிடும். நல்லா கூவுறதால ஜூலிக்கு தூக்கமே கெட்டு போயிடும். இதனால தூக்கம் கெட்டுட்டதால சேவல் மேல ரொம்ப கோவமாயிடுச்சு. ஜூலிக்கு அந்த கூவுற வாய கல்லாலேயே உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சேவல் ஒரு கல்லை எடுத்துட்டு சேவல் அடிக்கிறதுக்கு அப்பப்ப பிளான் பண்ணுவா. பிளான் பண்ணும்போது பார்த்தா, ஒரு தடவ அத அடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யாராவது வராம தெருவுல போய்க்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. அதனால அடிக்காம கொஞ்ச நாள் தள்ளிட்டே போயிருச்சு. ஒரு நாள் ஜூலி மொட்டை மாடியில இருக்கும்போது பார்த்தா, அந்த ஆனந்தி வீட்டு மொட்டை மாடியில சேவல் நின்னுட்டு இருந்தது. இத பார்த்த உடனே கரெக்ட்டா அந்த கல்லை எடுத்து குறி பார்த்து சேவல் அடிப்பா. அடிச்ச உடனே அவன் அந்த கல்லு இறக்க இல்ல. பலமா பாட்டு சேவல் ஒரு பக்கமா சாய்ஞ்சு விழுந்துரும். உடம்புல இருந்து ரத்தம் வரும். இத கண்டு பயந்து போன ஜூலி கடகடன்னு கீழே இறங்கி அவங்க வீட்டுக்கு உள்ள புகுந்துருவா. அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம். சவுண்ட் அப்படின்னு. என்ன சவுண்ட் அப்படின்னு? ஷேவால யாரோ அடிச்சிட்டாங்க. அது உடம்புல ரத்தம் வருதுன்னா, ஒரு சேவல் ஒரு சேவல் அடிச்சதுக்கு இவ்ளோ கும்பல் கூடியிருக்கீங்க, இவ்ளோ பேர் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. என்ன சேவல் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சேவல் அடிச்சதுக்காக இவ்வளவு கும்பல் கூடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சில பேரை பார்த்து கேட்பா. நீ என்ன அப்படி சொல்றே? சேவல் எங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சது தெரியுமா? நான் தான் சொல்லுவேன். நான் டீ கடை வச்சிருக்கேன். நான் டெய்லி காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் டீ கிடையாதுங்கிறதால எனக்கு நல்லா பிசினஸ் ஆகுது. என்னோட நல்ல கையில் வருமானம் ஆகுது. இந்த வருமானத்துக்கெல்லாம் காரணம் இந்த சேவல் தான். காலையில் சீக்கிரம் எழுந்து போய் கடையை திறக்கிறதால தான் எனக்கு நல்ல வருமானம் ஆகுது. அது கூவி என்னை எழுப்புறதால இப்போ நல்லா கை நிறைய காசு இருக்குன்னு அந்த டீ கடைக்காரன் சொல்லுவான். ஒரு பெரியவர் சொல்லுவாரு, என் உடம்பு இதில் நல்லா இருக்குதுன்னா காரணம் அந்த சேவல் தான். காலையில் 5 மணிக்கெல்லாம் இது கூவி எழுப்பிடும். உடனே நான் என்ன பண்ணுவேன், எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு வேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு வருவேன். இப்போ என் உடம்பு வியாதியெல்லாம் போய் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வயசான பெரியவர் சொல்லுவாரு. இன்னும் ஒரு வயசான பாட்டி சொல்லலாம், 5 மணிக்கெல்லாம் பால் காலி ஆயிடும். இது இந்த சேவை 5 மணிக்கெல்லாம் கூவி எழுப்புறதால நான் பால் காலி ஆகிறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லும். இன்னொரு சொல்லுவா, எனக்கு 5:30 மணிக்கெல்லாம் டியூட்டி. முதல்ல எல்லாம் லேட்டா போய் திட்டு வாங்குவேன். இந்த சேவல் அதிகாலையில கூவி எழுப்புறதால சீக்கிரமே நான் டியூட்டிக்கு போயிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு ஆளா சேவால ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஜூலிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது, சேவலுக்கு இந்த மாதிரி நாம தப்பு பண்ணி காயம்படுத்துறேன்னு சொல்லிட்டு மெதுவா என்ன பண்ணுவா, ஹால்ல போய் உட்காருவா. வந்த உடனே அது அந்த சேவல் ஆனந்தி மடியில ஒரு கழச்சி இரத்த காயத்தோட படுத்துட்டு இருக்கும். படுத்துட்டு இருந்த உடனே ஜூலிய பார்க்கும். பார்த்த உடனே சேவல் மெதுவா ஆனந்தி மடியிலிருந்து தவழ்ந்து வரும். தவழ்ந்து ஜூலி மடியில படுத்துட்டேன். இவளுக்கு கண்ணுல இருந்து அப்படியே தார தாரையாக கண்ணீர் வரும். என்னடா இது, இந்த மாதிரி இந்த சேவலுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி ஓடு அடிச்சு இவ்வளோ காயம் பண்ணிட்டோமே, அது அதை பொருட்படுத்தாம நம்ம மடியில படுத்துக்கிற உளோ நல்ல சேவல், ஊரெல்லாம் புகழ் பெற்ற சேவல் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு கண் கலங்கி கண்ணில் இருந்து தார தாரையாக வழியும் சேவலை நல்ல பெல் மெதுவா வருடி கொடுப்பா. சேவலும் கொஞ்சம் சுகமா படுத்துட்டு இருக்கும். அடுத்த சில நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சேவலுடைய காயங்கள் ஆரம்பிக்கும். 6 உடனே சேவல் மறுபடியும் கூவுறதுக்கு ரெடி ஆகும். இந்த முறை ஜூலி இந்த மாதிரி நைட் ஃபுல்லா டிவி பார்க்கறது,
செல்ஃபோன் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சான். அந்த சேவல் கூவும்போது ஜூலி வந்துருவாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. காலையில வந்து சேவல் வந்து ஜூலி கிட்ட வந்து கொஞ்ச நேரம் இருந்து, அது அந்த ஜூலி வந்து கொஞ்சிட உடனே தான் அந்த சேவல் வந்து மத்த இடங்களுக்கே போவும். சேவலுக்கு நெல்மணியும் குடுத்தா என்னான்னா, அவ வாழ்க்கை. சீக்கிரமே அவ எழுந்ததால நல்லா வந்து படிக்க முடிஞ்சுது. இப்போ பழைய அந்த டிவி பார்க்குற வேலையெல்லாம் விடாம நல்லா வந்து அவ படிப்புல நல்ல. இதுவா அவளுடைய வாழ்க்கை. தரமும் உயர்ந்தது. சேவல் வந்து ரொம்ப நன்றியோட வந்து பார்த்தா ஜூலி.